இன்புற்று வாழ்க. அடக்க முடியாத இந்த 5 முரடர்களை ஐம்புல வேடர் என்கிறது சைவ சித்தாந்தம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 பேரும் அவ்வளவு ஆபத்தானவர்களா? அதனால்தான் இந்த 5ஐயும் அடக்கு அடக்கு என்று ஞானிகள் பாடினர். உடம்பால் இன்ப நுகர்ச்சி என்பது உயிரினங்களின் அடிப்படை வேட்கை. எவ்வளவு வலிமையானது யானை! அதை எப்படி பிடித்து அடிமையாக்குகிறார்கள்? பழக்கிய பெண் யானையை முன்னால் நிறுத்தி பள்ளம் வெட்டி இலைதலைகளை எல்லாம் வைத்து மூடுவார்கள். ஆண் யானை என்ன செய்யும்னா ஆசையோடு ஓடி வரும், குழியில் விழுந்துவிடும். வாழ்நாள் முழுவதும் சுதந்திரம் இழந்து அடிமையாகிவிடும். மீன் ஏன் சாகிறது? தூண்டிலில் நெளியும் இரையை பார்த்து பார்த்து உண்ணும் ஆசையால் மீன் நெருங்குகிறது. அந்தோ மரணம் மீனை விழுங்கியது. மீனுக்கு வாயால் துன்பம். விட்டில் பூச்சி எட்டி எரியும் விளக்கை கண்ணால் கண்டால் கிட்ட கிட்ட வந்து நெருப்பால் கருகியே சாகும். வண்டு விதவிதமான மனம் வீசும் மலரை விரும்பி மலருக்கு மலர் தாவும். ஏதோ ஒரு மலரில் கண்ணயர்ந்து உறங்கும். மாலை காலம் மலர் மூடிக்கொள்ளும். மூங்கிலேயே துளைக்கும் வண்டு மலரை துளைப்பது இல்லை, மரணத்தை முத்தமிடும். நாசியே அதுக்கு பகையாகி விடுகிறது. செவியாலே அழிவது எந்த விலங்கு? சங்க இலக்கியங்களில் அசுனாமா என்ற பறவையை பற்றி எழுதுகிறார்கள். நல்ல இசைக்கு அது ஏங்குமாம். வேடுவர்கள் புல்லாங்குழல் இசைக்க அசுனாமா பறந்து வரும். மேலேயே வட்டமடித்து வட்டமடித்து இசையை ரசிக்கும். கீழே வேடுவர்கள் தீ மூட்டுவார்கள். இசையை நிறுத்திட்டு பறைகளை அடித்ததும் அது தடுமாறி போய் நெருப்பில் விழுந்துவிடும். செவி புலன் அவைகளின் மயான கதவு. யானைக்கு மெய்யால் துன்பம், மீனுக்கு வாயால் மரணம், விட்டில் பூச்சிக்கு கண்ணே மயானம், வண்டுக்கு நாசியே யமபுரம், அசுன பறவையை செவிகளே அளிக்கும். ஆனாலும் இவை அதிர்ஷ்டசாலிகள் தான். 5 பொறிகளில் ஏதோ ஒன்று தான் இவற்றை அளிக்கும். ஆனால் மனிதனுக்கோ அந்தோ 5ம் எதிரிகள். உடம்பில் தோன்றிய ஆசைகளால் நாம் எவ்வளவு கேவலப்பட்டு இருக்கிறோம். மசாலா வாசனை, செண்டு வாசனை, மளிகை வாசனை என்று வாசனை வலைகளில் வலுவிழந்த வாழ்க்கைகள் எத்தனை எத்தனை தெரியுமா? காரணம், சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டிய மனம் இன்னைக்கு அடிமையானது. 5 ஊழியர்களாக இருக்க வேண்டிய 5 பொறிகள் இன்றைக்கு 5 எஜமானர்கள் ஆனார்கள். மனசு கந்தலாகி போனது. திருச்சிற்றம்பலம்.